சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் திருக்கோவிலூர் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற பெரியானை கணபதியை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் பாடல் பெற்ற திருத்தலம்தான் இந்த திருக்கோவலூர். தேவார காலத்துல கோவலூர், கோவல் நகர், கோவிலூர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட இந்த திருத்தலமானது இப்பொழுது திருக்கோவிலூர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உலகளந்த பெருமாள் கோயில் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம். ஞானானந்தகிரி சரஸ்வதி சுவாமிகளினுடைய தபோவனம் அமைந்திருக்கின்ற திருத்தலம். சிவபெருமானின் அட்ட வீரட்ட தலங்களில் அந்தகாசுரனை வதம் செய்த திருத்தலம். இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. தென்பெண்ணை ஆற்றினுடைய தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிதான் இந்த திருக்கோவலூர் மாநகரம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் பெரியானை கணபதியார். வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலினுடைய முகப்பு வாயில் வடக்கு புறத்துல வீற்றிருக்கக்கூடிய விநாயகர் தான் இவர். இந்த திருத்தலத்துல ஔவையார் பாடிய விநாயகர் அகவல் மந்திர ஆற்றல் பெற்றது. அகவல், அகவுதல் அப்படின்னா மனம் ஒன்றுபட்டு இறைவனை வணங்குதல், வழிபடுதல் அப்படின்னு பொருள். அப்போ இந்த விநாயகர் அகவலை படிக்கின்ற பொழுது நமக்கு மனம் ஒருமைப்படும். இந்த அற்புதமான மந்திர புத்தகம் நமக்கு கிடைத்த தலம்தான் இந்த திருத்தலம். ஔவையாருக்கு இளம் வயதிலிருந்தே விநாயக பெருமான் மீது தீராத பக்தி. உலக நிலையாமை தன்மையையும் சுகபோகங்களையும் விடுத்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் ஔவையார். விநாயக பெருமானிடம் வேண்டி முதுமை தனக்கு கிடைக்க வேண்டும் என வேண்டி விரும்பி அப்படியே பெற்றுக்கொண்டவர். இப்போ தினந்தோறும் ஔவையார் வண்ண வண்ண மலர்களை பறித்து வந்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்வார். அன்றைய தினம் அப்படி அவர் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயத்திற்கு செல்ல விரும்புவதை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். வேகமா இந்த பூஜையை முடிச்சுட்டு நாமளும் கைலாயத்திற்கு அவர்களுடன் செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசை ஔவையாருக்கு. வழக்கம் போல பூஜை செய்யாம அன்னைக்கு ரொம்ப அவசரமாவே பூஜை செய்கிறாங்க. விநாயக பெருமானுக்கு புரிந்து விட்டது. நிதானமாகவே பூஜை செய்யுங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் முன்பு உங்களை கைலாயத்தில் சேர்க்க வேண்டிய கடமை என்னுடையது அப்படின்னு விநாயக பெருமான் சொல்றாரு. மனதில் இருப்பது பெருமானுக்கு தெரியாமலா போய்விடும். ஔவையாருக்கு ஒரே ஆச்சரியம். வழக்கம் போல நிதானமாகவே அந்த பூஜையை செய்கிறார் ஔவையார். அந்த பூஜையினுடைய நிறைவில் சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு இசை பாட அப்படின்னு பாடல் பாட அவருடைய செந்தமிழில் மூழ்கி போன விநாயக பெருமான் ஔவையாருக்கு காட்சி தருகிறார். பிரம்மாண்டமான உருவம். அவருடைய தலையானது கைலாயத்தில் சென்று விண்ணளவிற்கு உயர்ந்து நின்றது. அவருடைய பாதமானது பாதாள உலகத்திற்கு சென்றது. அப்படி பிரம்மாண்டமான உருவம் எடுத்து ஔவையாரை கைலாயத்தில் சென்று சேர்ப்பதற்கு விநாயக பெருமான் சித்தம் கொண்டார். அவருடைய துதிக்கையால் ஔவையாரை அப்படியே தூக்கி கைலாய வாசலிலே விட்டார். இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளை யானையிலும் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையிலும் கைலாயத்திற்கு வந்தனர். வந்த அவர்கள் இருவருக்கும் ஒரே ஆச்சரியம். நமக்கு முன்னாடி ஔவையார் இந்த இடத்திற்கு எப்படி வந்தார்கள் அப்படின்னு சேரமான் பெருமாள் நாயனார் கேட்டுட்டார் ஔவையார்கிட்ட. பாட்டி, எப்படி எங்களுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்திற்கு வந்தீங்க அப்படின்னு. உடனே ஔவையார் பாடல் பாடுகிறார். சேர குடியில் மிக செம்மாந்து விளங்குகின்ற அரசனே, குதிரையிலும் வெள்ளை யானையிலும் நீங்கள் அதிரடியாக பூமி அதிரும் அளவிற்கு இந்த இடத்திற்கு வந்தீர்கள். ஆனால் ஒரு சிறு காத தூரம் கூட நடக்க முடியாத இந்த கிழவி எப்படி விரைந்து இந்த இடத்திற்கு வந்தா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பார்வதி தேவியினுடைய மைந்தன் கணபதியை வணங்குகின்ற எனக்கு, இந்த அன்பனுக்கு கணபதி இதை கூடவா செய்ய மாட்டான்? கணபதியினுடைய அருள்தான் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு ஔவையார் பாட கணபதியினுடைய அன்பில் அப்படியே நெகிழ்ந்து போயினர் சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும். இந்த திருத்தலத்தில்தான்
விநாயகர் அகவல் எழுந்தருளியது. விநாயகர் அகவலை பாராயணம் செய்கின்ற பொழுது நமக்கு எல்லா சுகபோகங்களும் நன்மையும் மகிழ்ச்சியும் கிட்டும். அதுவும் இந்த திருத்தலத்தில் அந்த மந்திர நூலானது எழுந்தருளிய திருக்கோவலூர் திருத்தலத்தில் அந்த நூலை பாராயணம் செய்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற நன்மையை கேட்கவா வேண்டும்? அன்பர்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டி கைலாயத்தில் ஔவையாரை சேர்த்த பெரியானை கணபதி நமக்கு எல்லா நலன்களையும் வழங்குவார். விநாயகர் அகவலை தினம்தோறும் பாராயணம் செய்து பெரியானை கணபதியினுடைய அருளை முழுமையாக பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற கணபதியின் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.